ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலக்கீரை வச்சு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குக்கரில் 1.5 கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே 2 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும், அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன சீக்ரெட்டான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணதுமே வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து சோறும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ இது கரண்டிலேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சீக்ரெட்டான மசாலா இருக்குது இல்லைங்களையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை வந்து இந்த மசாலாவை நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஆயிலில் ஆட் பண்ணோம்னா குழம்பு வந்து ரொம்ப கசப்பாயிடும். அதனால் கீரை வந்து கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கூட நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெடி. நாளைக்கு வேறு ஒரு மினி